ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் வந்து என்ன ஒரு யோசித்தேன் அப்படின்னா, சரி நம்மளுக்கு வந்து இந்த ஒரு லெவலில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அதை விட்டுட்டு நம்ம வேறு எதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, அதுக்கான ஒரு இது நம்ம முன்னேற்பாடாக போகணும். நம்ம ஒரு வேலையிலேருந்து மாறுறோம் அப்படின்னா, அந்த வேலை வந்து நம்மளுக்கு அடுத்த ஒரு இதில் நம்ம போனால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து அந்த வேலையை வந்து இது பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் மற்ற வேலைகளையோ இதையோ வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, நம்மளால் கண்டிப்பாக வந்து இது பண்ண முடியாது. அதே மாதிரி தான் வந்து நான் வந்து முயற்சி பண்ணேன். சரி இதுக்கு அடுத்தது நம்ம வந்து என்ன இதாக இருக்கோ அதை வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முடிவு பண்ணிவிட்டு, சரி பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தது ஒரு இது பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே முயற்சிகளை வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து நான் வந்து நான் வந்து அம்மாட்ட சொன்னேன், இது மாதிரிம்மா வேலையை நான் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னோடனே, அவங்க என்னை கேட்ட கேள்வியும் அதான், நீ வந்து மாற்றணும் இது பண்ணுற எல்லாம் செய்கிற, ஆனால் அடுத்த வேலையில் போனால் இதை விட கஷ்டமாக தானம்மா இருக்கும், அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு ஆனால் பதில் கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து சொன்னோன்னாலும் வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கரெக்டான இதில் நம்ம சொல்கிறோம், பண்ணுறோம், செய்கிறோன்னாலும் அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன இது இருக்கோ, இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளுக்கு என்ன இது இருக்கோ அதை தான் நம்ம வந்து பக்குவமாக இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சுட்டு, சரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து இதுக்கு மேலே நம்மளால் எந்த ஒரு இதையும் நம்ம இது பண்ண முடியாத மாதிரி ஆனதுனால நம்ம இதுக்கப்புறம் ஒன்றும் பேசி பயனில்லை. அதை பேசுகிறதுனால என்ன ஆகப்போகுது? பேசி ஒரு சில விஷயத்த வந்து பேசுகிறோனால அதுக்கு ஏதாச்சும் ஒரு இது பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன இது பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம இது பண்ணுறதுல தான் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸுங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு விடு பார்த்துக்கலாம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் சில விஷயங்களை அப்படின்னோடனே, சரி இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் சொல்கிறதுக்கான வழிங்கிறது நம்மளுக்கு இல்லை, பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் பேசுகிறதுக்காக விரும்பலை சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம். அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா, நான் என்ன யோசித்தேன்னா, சரி இதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுக்கான டைமுங்கிறது நம்மளுக்கு இருக்குது. அதுக்கான இதை நம்ம வந்து வகுத்துக்கணும். அதை வகுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும். அது இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செய்ய முடியாது, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணேன். அதனால நான் வந்து அம்மாகிட்ட சொன்னேன், இது மாதிரி சரிம்மா நான் வேலையில் இருந்தெல்லாம் இது பண்ணலை, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதே வேலையிலே இருக்கேன், வேறு ஒரு வேலை நல்ல வேலையை செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நான் மாறிக்கிறேம்மா அப்படின்னோடனே, அதுதான் ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு வேலையை வந்து எடுத்தோம் கவுத்தோம் நம்ம செய்ய முடியாது. அடுத்த ஒரு வேலையை வந்து இது பண்ணிக்கிட்டு தான் நம்ம இது பண்ணுவோம். உங்கள் அக்காக்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி தான் சொன்னேன். அவள் அதுக்கு சொன்னா, அதெல்லாம் வேலையெல்லாம் கிடைக்குமா, ஒரு இடம் போனால் இன்னொரு இடம் கிடைக்காமையா இருக்குது அப்படின்னா, ஆனால் முன்னாடி இடத்தோட அடுத்தது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் அவளுக்கு இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா வேறு வழி இல்லாமல். அதனால தான்மா ஒன்றுகிட்டயும் நான் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, சரி எனக்கு புரியுதுமா, புரியாமலாம் இல்லை, சரி நீ சொல்கிற விஷயத்த நான் ஏற்றுக்கிறேன், ஏற்றுக்காமலாம் நான் இருக்க மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்னோடனே, சரி சரி நீ சொல்கிறது கரெக்டுங்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது நிறைய இருக்குது. அந்த அக்செப்டன்ஸ் தான் நம்மள வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு நம்மளுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான இது அப்படின்னோடனே, சரி நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன இதுங்கிறத நம்மளால் வந்து இது பண்ண முடியுதா என்னென்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும், அதை விட்டுட்டு நம்ம வேறு வேலையை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு போக வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் இது பண்ணுறதான ஒரு சூழ்நிலைகளை வந்து நம்ம வந்து பார்ப்போம், பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எது நடக்குதோ நடக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம அவங்கவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். அந்த முடிவை வந்து நம்ம மாற்றிக்கிட்டு பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியது அவசியங்கிறது நம்மளுக்கு கிடையாது. சரியான ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டுனா, அது அதுக்கான பக்குவத்தை நம்ம தேடி கொடுத்துட்டோம்னா, நம்ம அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து இனிமேல் வந்து எந்த இது நடந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன், செஞ்சுக்கிறேன். அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் நம்மளுக்கு வேறு வழி இல்லை, நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் இதை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கொஞ்சம் ஆறுதலாக நான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் வந்து
நம்மளும் எதுவும் கடன்லாம் வாங்கக்கூடாது, கடன் வாங்குறதுனால எதுவும் யூஸ் கிடையாது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு, நான் என்னமோ நீ சொல்கிற மாதிரியே நடந்துக்கிறேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே.